எது? உன் திராட்சை செடி. தேவனுக்கு மகிமுண்டா. சங்கீதம் 128:3 சொல்லுகிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியை போல இருப்பான். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்ட. பலன் தருகிற குடும்பம், கனி இல்லாத நிலைமை மாறும். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்ட. தொடர்ந்து அதுக்காக தான் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த கனி இல்லாத நிலைமைகள் மாறும், பூத்து குலுங்குகிற அனுபவம் வரும். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்ட. காய்த்து கனி தருகிற நிலைமை, சந்ததிகள் பெருகும், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை உண்டாகும் என்று சொல்ல ஆண்டவர் சொல்லுகிறார். திராட்சை செடி என்ன செய்யுமா? தன் கனியை தரும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டும். எதுவும் திராட்சை செடி, அதை அறிந்து கொள். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். எதுவும் திராட்சை தோட்டம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் திராட்சை செடியும் உன் திராட்சை தோட்டமோ ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் தரும். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டும். சபை நம்முடைய திராட்சை தோட்டம்னா சபை தன் பலனை தரும். அல்லேலூயா. கனி தரும், பெருகும். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். உன் தொழில் உன் திராட்சை தோட்டம்னு சொன்னா உன் திராட்சை தோட்டம் எப்படி இருக்குமா? பெருகும், கனி தரும். கர்த்தருக்கு மகிமுண்டாட்டும். உன் தொழிலாகட்டும், உன் அலுவலகமாகட்டும், உன் வேலையாகட்டும், வியாபாரமாகட்டும், எதுவாயிருக்கட்டும், அதெல்லாம் உன் திராட்சை செடியா இருக்குமானால் அவைகள் எல்லாம் அந்த நாட்களில் என்ன செய்யுமா? பலன் தரும். ஆமென், அல்லேலூயா. அது தன் கனியை தரும். பலன் இல்லாத நாட்கள் எல்லாம் முடிஞ்சிட்டு அவர் சொல்லுகிறார், முந்தின நாட்களிலே மனிதனுடைய வேலையினாலே பலன் இல்லை, ஒரு நன்மை உண்டாகல. பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லாமல் திரும்பி இருக்கலாம். ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் சொல்லுகிறார், விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும், ஆயிரமாய் விளையும். தேவனுக்கு மகிமுண்டாட்டும். திராட்சை செடி என்ன செய்யுமா? உன் கனியை தரும். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டும். அடுத்தவர் சொல்லும்போது சொல்லுகிறார், பூமி தன் பலனை தரும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நன்மையானதை தருகிற போது, அவர் நன்மை செய்ய விரும்புகிற போது தேசமும் என்ன செய்யுமா? தன்னுடைய பலனை தரும். தேவ பிள்ளைகள் தேசத்திலே நன்மை அடைவார்கள். பூமி பலனை தரும்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது. ஒரே ஒரு விதை தான் விதைச்சிருக்கிற, கர்த்தர் அதை ஆயிரமாய் பெருக பண்ணி திரும்ப தருவார். தேவனுக்கு மகிமுண்டா. ஏன் சொன்னா, விதைத்து காத்திருந்ததனுடைய விளைவை தேவன் என்ன செய்வாரா? பூமியோடு கூட அவர் பேசுகிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விதைத்து காத்திருந்ததின் விளைவை பூமி தரும்படி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா? கட்டளையிட்டேன்னு சொன்னார். ஆமென் சொல்றீங்களா? அது சொன்னா நீ கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டார். அது ஒரு நாள் அது என்ன செய்ய முடியாதா? அது நிறுத்தவே முடியாது. என் பிள்ளை பிரயாசப்பட்டிருக்கிறது, பிரயாசத்துக்கான பலனை கொடுத்துதான் ஆகணும்னு கட்டளையிட்டு இருக்கிறார். அவர் கட்டளையிட்டா என்ன செய்ய முடியாதா? ஒன்னும் கட்டளையை மீறவே முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமுண்டாட. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சிந்திய வியர்வை, ஊற்றிய தண்ணீர், உரமிடப்பட்டு உயிரூட்டப்பட்ட அந்த நிலம் என்ன செய்யுமா? கட்டாயம் பிரயாசத்தின் பலனை என்ன செய்யும்? தருகிற நேரம் என்ன? ஆண்டவர் சொல்லிட்டார், இல்ல நீ என் பிள்ளைக்கு கொடுத்துதான் ஆகணும். என் பிள்ளை இவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறது, முயற்சி செய்திருக்கிறது. கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். எல்லாம் பலன் தரும். ஆமென் சொல்றீங்களா? எல்லாம் பூமி தன் பலனை தரும். தந்துதான் ஆகணும். தரும்படி தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். உன் பிரயாசங்கள் ஒண்ணு வீணா போகாது. கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். ஆயிரமாய் பலன் தருவார். அல்லேலூயா. திராட்சை செடி பலன் தருகிறது மாத்திரம் இல்ல, பூமி தன் பலனை தரும். அடுத்தவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், வானம் தன் பணியை தரும். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டும். உன்னத தேவனிடத்திலிருந்து என்ன வருமா? ஒத்தாசை வரும். உயர் ஸ்தலங்களிலிருந்து உதவி வரும். மேலான இடத்திலிருந்து அனுப்பப்படுகிற அந்த மேன்மையான ஈவுகள் நமக்கு உண்டாகும். கர்த்தர் நமக்கு துணையா என்ன செய்வாரா? அந்த மேன்மையானவைகளை அனுப்புவார். ஆண்டவர் தான் சொன்னார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோன் உள்ள கேதுருவை போல என்ன செய்வானா? வளருவான். ஒவ்வொரு நாளும் ஏன் சொன்னார்? ஆண்டவர் சொன்னார், அவரே துணையாய் இருப்பான். வானம் தன் பணியை தரும். தேவன் என்ன செய்வாரா? துணையாய் வருவார். கர்த்தருக்கு மகிமுண்டார். எல்லா இடத்திலும் அது சொன்னா, நான் முந்தின நாள்ல இருந்தது போல இந்த நாட்கள்ல இருக்க மாட்டேன். முந்தின நாட்கள்ல உன் பிரயாசங்களுக்கு பலன் இல்லாம போயிட்டது, உன் முயற்சிகளுக்கு பலன் இல்லாம போயிட்டது. ஆனா இனி அப்படி இராது. நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமுண்டார் சொல்றார், இவைகள் எல்லாவற்றையும் நாம் சுதந்தரிக்க அவர் என்ன செய்திருக்கிறாரா? கட்டளை இருக்கிறார்னு போட்டு எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு மகிமுண்டாடேன்னா அவர் கட்டளையிடுவதை ஒருவனை என்ன செய்ய முடியாதா? ஒரு காலம் தடுக்க முடியாது.
அவர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கும்படி கட்டளை கொடுத்திருக்கிறார். பாருங்க, அவர் ஒரு மனுஷனுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவனை போய் ஆசீர்வதித்து வான்னு சொன்னா அதை தாண்டி அவனால என்ன செய்ய முடியாதான்? நம்மளை சபிக்கவே முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாலாக் எவ்வளவோ முயற்சி பண்ணான். பிலேயாம் வந்து சொல்லும்போது சொல்லுகிறான், பாலாக் தன் வீடு நிறைய எனக்கு வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அதை என்னால மடை மாற்றவே முடியாதுன்னு சொன்னான். தேவன் ஆசீர்வதிக்க, அவர் ஆசீர்வதிக்க சொல்லி இருக்கிறார். ஆகையினால நான் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வாதத்தை திருப்பவே முடியாது. ஏன்னா தேவ கட்டளையை தாண்டி ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனுக்கு கட்டளையிடுவார், அவர் இயற்கைக்கு கட்டளையிடுவார். இயற்கைக்கு கட்டளையிட்டு அது என்ன செய்ய முடியாதா? அதை தாண்டி செயல்படவே முடியாது. அவர் சொன்னா இந்த பனி இந்த தோல் மேல விடணும்னு சொன்னா அதை தாண்டி ஒரு துளி கூட என்ன செய்யாதான்? வெளியே விடவே விடாது. அல்லேலூயா. ஏன் சொன்னா கர்த்தர் நம்மை நினைத்திருக்க. அவர் சொன்னா, நான் திரும்ப உனக்கு நன்மை செய்யும்படி நினைத்திருக்கிறேன், நன்மையினாலே நிரப்புவார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா அவர் இயற்கைக்கு கட்டளை இடுகிற போது இயற்கை அதை தாண்டி செயல்படவே முடியாது. என் பிள்ளைக்கு இதெல்லாம் நன்மையா இருக்கணும்னு சொன்னா நன்மையா தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒண்ணும் வராது. பிள்ளை எக்ஸாம் எழுத போது தடை வருமா? பயப்படவே கூடாது. கர்த்தர் என்ன செய்வாரா? ஒன்னு இயற்கை சூழ்நிலை எல்லாம் பிள்ளைகளுக்கு சாதகமாக்கி தருவார். பிள்ளைகள் வேலை செய்தா, தொழில் செய்தா, பிசினஸ் செய்தா, அந்த நாட்கள்ல எதுவும் என்ன செய்யாதான்? இயற்கையில ஒரு தடை ஏறாதபடி கர்த்தர் சகலவற்றையும் நமக்கு எப்படி வச்சிருப்பாரா? சாதகமாக. ஏன் சொன்னா என் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம். என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். தேவனுக்கு மகிமை உண்டாட்டேன்னா அவர் சொன்னா பூமி தன் பலனை தந்துதான் தீர வேண்டும். ஏன்னா அவர் சொல்றார், ஆசீர்வாதமான மழை பெய்யணும்னா வானம் என்ன செய்யுமோ? ஆசீர்வாதமான மழையத்தான் கொடுக்கும். கால சூழ்நிலைகள் ஆசீர்வாதமா இருக்கணும்னா எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமா தான் இருக்கும். அதை தாண்டி ஒண்ணு கிரியை செய்ய முடியாது. ஆட்கள் உன்னை ஆசீர்வதிக்காம ஒரு நாளும் கடந்து போகவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை. ஏன்னா தேவன் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, பாதுகாப்பு, ஆரோக்கியத்தை, சுகத்தை சகலவற்றையும் பெற்று அனுபவிக்க கர்த்தர் இந்த புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னார், இவை எல்லாவற்றையும் என் பிள்ளைகள் சுதந்திரிக்க நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். அவர் கட்டளையிட்ட பிரகாரமாகவே கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. கர்த்தர் என்ன செய்வாரா? எல்லாவற்றிலிருந்து மீட்டு கொண்டு வந்து சகல ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நடத்துவார்.